நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கரியாப்பட்டினத்தில் தாவேக ஒன்றிய பொருளாளர் வீட்டை கொளுத்திய மர்ம நபர்களுக்கு போலீசார் வலை வீசியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கரியாப்பட்டினத்தில் தாவேக ஒன்றிய பொருளாளர் வீட்டை கொளுத்திய மர்ம நபருக்கு போலீசார் வலை வீசியுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றேதான் கூற வேண்டும். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கரியாப்பட்டினம் அடைத்திரு பகுதியில் நேற்று மணிகண்டன் மற்றும் சிலருக்கு தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு ஆதரவாக அந்த தமிழக வெற்றி கழகத்தின் வேதாரண்யம் கிழக்கு ஒன்றிய பொருளாளராக இருப்பவர் சக்திவேல் என்பவர் போலீசார் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழல்ல நேற்று இரவு அவர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது இன்று அதிகாலை அவருடைய வீட்டுக்கு மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் அப்பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூறலாம். குறிப்பாக அந்த பெட்ரோல் குண்டு வீச்சு காரணமாக அவர் வீட்டின் முன்பக்க கதவு எரிந்ததோடு மட்டுமின்றி அவர் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவரது பல்சர் வாகனமும் பற்றி எரிந்துள்ளது. உடனடியாக அதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் மற்றும் வீட்டு உரிமையாளர்கள் உடனடியாக அந்த தீயை அணைத்த நிலையில பெரும் அசம்பாவித சம்பவம் தவிர்க்கப்பட்டது. இருந்த சூழலிலும் இந்த சம்பவம் அப்பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சூழல்ல இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்தில் கரியாப்பட்டினம் காவல் ஆய்வாளர் நாகலட்சுமி தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தாவேகா நிர்வாகி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் நாகை மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி.